அதாவது கர்நாடக மாநிலம் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்து தற்போது கொஞ்சம் குறைந்துள்ளது. இருப்பினும் அந்த காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளான கேரள மாநிலம் வயநாடு மற்றும் கொடகு மாவட்டத்தில் இன்னும் மழையின் தாக்கம் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. இதனைத் தொடர்ந்து அந்த கொடகு மாவட்டத்தில் ஹேரங்கி ஹேமாவதி அணைகள் முழு கொள்ளளவு எட்டியது. அதனைத் தொடர்ந்து அங்குள்ள அந்த அணைகளிலிருந்து கூடுதல் உபரி நீர் திறக்கப்பட்டதன் காரணமாக கிருஷ்ணராஜசாகர் அணையும் சற்று முன் தனது முழு கொள்ளளவை எட்டிவிட்டது. அணையின் மொத்த கொள்ளளவு 124.80 அடியாகும். தற்போது முழுமையாக கிருஷ்ணராஜசாகர் அணை எட்டியுள்ளது. இதனைத் தொடர்ந்து சற்று முன் நிலவரப்படி கிருஷ்ணராஜசாகர் அணைக்கு சுமார் 34,475 கனஅடி தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. பாதுகாப்பு கருதி அவை அனைத்தும் வெளியேற்றப்பட்டு வருகிறது. இதேபோல் மைசூர் மாவட்டம் வயநாடு பகுதியில் பெய்து வரும் கனமழை காரணமாக கபினி அணை நிறைந்ததை தொடர்ந்து அங்கிருந்தும் 25,000 கனஅடி தண்ணீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. மொத்தத்தில் கர்நாடக அணைகளான ஹேமாவதி, சாரங்கி, கபினி, கிருஷ்ணராஜசாகர் அணைகள் அனைத்தும் நிரம்பியது உள்ளது. இந்த நிலையில் தான் இன்று முதல் அந்த அணைகளுக்கு வரும் நீர் அனைத்தும் நேரடியாக காவிரி ஆற்றில் திறந்துவிடப்படுகிறது. இந்த சற்று முன் மண்டியா மாவட்ட நிர்வாகம் சார்பில் ஏற்கனவே கிருஷ்ணராஜசாகர் அணை முழு கொள்ளளவை எட்டுவதையொட்டி அங்கு வரும் நீர் அனைத்தும் வெளியேற்றப்படும். காவிரி கரையோர பகுதியில் வசிக்கும் மக்கள் எச்சரிக்கையாகவும் பாதுகாப்பாகவும் இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தொடர்ந்து சற்று முன் கிருஷ்ணராஜசாகர் அணை தனது முழு கொள்ளளவை எட்டியுள்ளதால் இனி அணைக்கு வரும் நீர் அனைத்தும் உடனடியாக வெளியேற்றப்படும். இதேபோல் கொடகு மாவட்டம் ஹேரங்கி ஹேமாவதி அணையிலிருந்து தற்போது 20,000 முதல் 30,000 கனஅடி தண்ணீர் வரை வெளியேற்றப்பட்டு வருகிறது. இவை அனைத்தும் நேரடியாக மண்டியா மாவட்டத்தில் உள்ள கிருஷ்ணராஜசாகர் அணைக்கு வரும். அங்கிருந்து உடனடியாக மீண்டும் காவிரியில் வெளியேற்றப்படுங்க. தகவலுக்கு நன்றி ஸ்ரீஹரி.